பேசுறாங்கல்ல சார், உண்மையிலே பாருங்க, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கை இருட்டா போயிருக்கும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் நாங்க ஜிஎம் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிடறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். ஏய், நான் புருஷன், நீ யாரு புருஷன்? அது குளிஞ்சியாடா தூக்கத்துல மாத்தி சொல்றேன் பாரு பொண்டாட்டி பேர. உண்மையிலங்க சார், தாரம்னா அன்பு சார், தாரம்னா பண்பு, தாரம்னா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இரவுக்கு பகலுக்கு இது என்ன விலையா இருக்கு சார்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. மகிழ்ச்சி இருக்கு. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு இளைஞனும் அம்மா கிட்ட இருக்கும்போது வீட்டுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு வருவான்? நைட்டு எத்தனை மணிக்கு வருவான்? 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு வருவான் சார். அம்மா கேட்பாங்க, ஏன்டா வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம்னு, ஏன்டா 11 மணி, 10 மணி, 12 மணிக்கு வர்றியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், வீட்டுல என்னம்மா இருக்கு, எல்லாமே வெளியில இருக்குமா அப்படிமா. உடனே அந்த தாய் முடிவு பண்ணுவாங்க, இவனை இப்படியே விட்டா சரி வராது, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்பா எனக்கு கல்யாணத்தை பண்ணுவாங்க சார். கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன் சார். அப்பவும் அந்த அம்மா கேட்பாங்க, ஏன்டா கடகன்னைக்கு போயிட்டு வரலாம்னா அப்படி வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பூனை மாதிரியே இருக்கியே, ஏன்டா அப்படிம்பாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான், வெளியில என்னமா இருக்கு, எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படின்னு. எல்லாம் 3 மாசம் வரைக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் தெரியும் அவன் கதை. கல்யாணம் பண்ணி 3 மாசம் வரைக்கும் குஷியில தெரியுமா, என் செல்லம், என் ஜிச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான். உடம்பு குளிர்ச்சி, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடும், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடும். ஒரு குழந்தை வரக்கட்டும் ஒரு போண்டா வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னேது கிரேடி அப்படிமா. உண்மையிலுமே அப்படிதான் சார். எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார் ஒரு 35 வருஷம் இருக்குமா? ஆமா, இங்க கேட்டாங்க சொல்லணும், காசு வாங்கி எழுதி கொடுத்தே வாங்குவேன். உண்மையில நடுவர்களே, எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டார். இங்க வாடா அப்படிதான் கூடுவார். கட்டிங் போட்டு இருப்பான் போல, உளறி இருக்கான். ஏன் தெரியுமா சார் என்னை வாடின்னு கூட மாட்டார்? ஏன் தெரியுமா சார்? என் முகம் வாடி போயிருமா, அதனால சார். இங்க பொறுமை பொறுமை சாமி, பொறுமை. அவங்க புருஷன் பொண்டாட்டி கூப்பிட்டுக்கா, நீ ஏன் நெஞ்சு அடிச்சுக்கிற? நானும் உண்மையில பண்பாடு உள்ள பிள்ளை. சொல்லு சொல்லு. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன். மரியாதை அழகா இல்ல அகலமா, வார்த்தை திருத்தந்து. உண்மையிலே சார், நான் கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏன்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா? புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கு நம்மடா பாடுறோம். உண்மையிலங்க சார், எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது நான் எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன்.
என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் அடியாத்தியா அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல சார் சுற்றும்ல. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல இருக்கும். டோல்கேட் போடாதனால உடனே வந்திருக்காண்டாள். அதான் சார் குடும்பத்துல பாசம் தாரம் கொடுக்கிறது. நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தெரியுமா எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை. ஆஹா ஆஹா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நீங்க கூடலூர் வண்டி இல்ல? சரிங்க சார். 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். எத்தனை வயசுல உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கிறதுக்கு அப்புறம் 2 வருஷம் லேட் ஆவான், நீங்கள் லேட் ஆவாங்க. நீ வந்துடுறா, வரும்போது அவன் திருவாரூர் அன்னைக்கு கூட்டிட்டு இருந்திருக்கான். உங்க விட்டுட்டு போக கூடாது. ஆனா உண்மையிலே பாருங்க சார், இங்க பாருங்க பெண்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்ல பஜமாடு தெரியாத? உண்மையிலே சார் பெண்கள் எல்லாம் பாருங்க அழகா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் அல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தான் சார். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? கட்டுறது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்ல, நாங்க வாட்டில போயிட்டே இருப்போம். உண்மையிலே எதிரணியில இருந்து வந்து என்ன பேச்சு பேசுனாங்க, மனைவி பிடிக்கல, மனைவி சமைக்க மாட்டேங்கிறா, குழம்பு வைக்க மாட்டேங்கிறா, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான்னு மஞ்சள் சொன்னா. உண்மையிலே சார் மனைவி எல்லாம் வீட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் மனைவியை பார்த்து கூப்பிடுறாங்க. காலைல தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கள் தாடா காப்பி நல்ல வேலைனா கும்பல ஆல்பல விடுவ பார்த்தா அங்க கேக்காத அவ வருஷம் பார்த்து சொல்லலாம் அடுத்த வருஷங்க. அது ரைட்ரா. அங்கிட்டு சாயாம இங்கிட்டு சாச்சி நான் இது மேல சாஞ்சு 5000 ரூபாய் பைசல் யாரா கட்டறது? பைசல் ஆளையே ஆள் வந்து தூக்க சொல்றோம். அங்க பாப்பா நீ தள்ளியே உட்காருமா அப்படின்னு சொன்னமாங்க சார். இருமா இங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு கிளப்பி விட்டுட்டியா? எதுக்குடா ஜாமேல சாஞ்சா? எங்க கப இத்தடா காப்பி அடிச்சு அத அப்படி சாஞ்சங்க.
அங்கிட்டு சாய முடியாது. அங்க எப்படி சாய? மாமன் மேலதான் சாய்வியோ? ஆமா, மாமன் மேல சாஞ்சு நாங்க கொடுத்து நான் வாங்க மாமன் தானே வாங்க. சொல்லிவிட்டா பிரச்சனைய. அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் சார். நாங்க குடும்பத்துல எவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கிறோம் தாரம் நாங்கலாம். உண்மையிலே எங்களுக்கு தாரத்துக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு சார். குடும்பத்துல மனைவிக்கு தாரம்னு ஏன் தெரியுமா ஒரு பேர்? மனைவிக்கு ஏன் தாரம் பேர் வச்சான்? அப்படி நாங்க அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஆமா. இப்ப நான் சொல்லவா ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்து பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் ரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். ஆனா உண்மையிலேங்க சார், நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு தாரம் எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய கொடுப்பா சார். குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம்ங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல தாராயிரம் வரக்கூடிய வாழ்க்கை தான் சார் மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனு பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்தால் கிரகந்த அடி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் உளறி இருக்கான் பாரு. என்னத்தான் ஒன்னொன்னுதான். உடனே எங்க மாமியாருக்கு பொறுக்குமா, அந்த அம்மா சொல்லும் பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறான் பாரு. அப்படி அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பின்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு. ஏன் சார் இதுக்கு என்னங்க சார் குறைச்ச? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தல பாத்தியலா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரி இருக்கு. பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினாலும் அப்படியே ஜிங்குன அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன் இருட்டாயிருக்கும் நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனசு. மாப்பிள்ளை இதுக்கு பெருதாண்டா விடியா முஞ்சிக்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறதும் ஒரு தாரை என்னால எப்படி தெரியுமா விடியும்? எப்படி? பால் வண்ணம் பருவங்கள்.
மேடிதட்டு கார்வன் குங்கை பட்டு தேர் வண்ண மேடிதட்டு பூவண்ண பாடும் சொல் என்னும் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வெளிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். ஆஹா ஆஹா இன்னும் 3 நிமிஷம் டயம் இருக்கு உங்களுக்கு. உண்மையிலேங்க சார், இப்ப ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க. சக்தி அத வந்து தம் பெத்த புள்ளதான் சமாதானப்படுத்தும். அந்த பிள்ளையால தான் சண்டையே வந்திருக்கும். இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி அழகா பீச்சு கூட்டிட்டு போவார். ஓஹோ பீச்சு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லுங்க. அழகா பீச்சுக்கு உங்களை கூட்டிட்டு போக மாட்டாரு. ஏன் சார்? ஆமா, அவருக்கு அழகு நான் தானே. ஆமாமா அழகே எங்களுக்கு ஆகாது. நீங்க பேசுங்க. ஐ எம் வெரி சாரி சார். ஓகே தேங்க் யூ வெல்கம். உண்மையிலே சார் என்னை அப்படி அழகா பீச்சு கூட்டிட்டு போவார் சார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டேவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார் என்ன பார்த்து. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனாத்தா அப்படிங்கிறேன், அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படின்ட்டாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த புக் இருந்த ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே. என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி சமாதானப்படுத்துவோம் பாருங்க. எப்படி வளர்ந்த கல்லை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. கல்லை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வைத்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றைக்குமே தாரம்தான் என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி, வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி, கரு தந்து உயிர் தந்தவள் உங்கள் தாய் என்றால் கற்பு தந்து காத்திருப்பவள் மனைவி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. உண்மையிலே இந்த கூடலூரில் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்தது. நான் ஒரு 5 நிமிஷத்தில் தீர்ப்பு முடிக்கிறேன். ஏன்னா மஞ்சனாத ரெடி ஆயிட்டார். கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா? இவங்க என்ன சொல்றாங்க? பெற்ற தாய் தான். இவங்க சொல்றது சரியா தான் சார் தெரியுது. அரண்மனை போல் நாம் வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம் தான் நண்பர்கள். உண்மையிலே மனைவிக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி,
ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி, என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய். உண்மையிலே இந்த மனைவி, நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நான் சிம்பிளா முடிக்கிறேன். எனக்கு 2 நாள் பட்டிமன்றம் இல்லை. நான் இன்னும் பட்டிமன்றம் நம்ம முடிஞ்சு போறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் சென்று தான் போவேன். எனக்கு வீட்டுக்கு போற எண்ணமும் எனக்கு இல்லை. 2 நாள் இருந்ததுல எனக்கு போதும்டா சாமின்னு பை தூக்கிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை சார், நேற்று நைட்டு ஒரு 12:15 இருக்கும், ஃபோன் வந்துச்சு. பார்த்தேன், கம்பெனி ஃபோன். பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. என்கிட்ட 2 செல் இருக்கு, சிம் 1 சிம் 2. இதில் ஒரு ஃபோன் வந்துச்சு, இது இந்த கம்பெனிக்காக. பண்ணிட்டு படுத்துட்டேன். இவன் முடிச்சுட்டான். யாரு போகணும்? கம்பெனி போகணும். கம்பெனியை அவன் நைட்டு 2 மணி 1 மணிக்கு திறந்து வச்சுட்டு ஒன்று துளாவிக்கிட்டு ஃபோன் அடிக்கிறேன். நான் லூசி சிரிக்கி நம்ப அடி போன கம்பெனிக்கு. என்னைக்கு கம்பெனி போன திருப்பி போயிருக்கு? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கிறார். நீ சொல்லி வச்சிருப்ப அவள்கிட்ட. அடிப்பா, நீ எடுத்துறாதேன்னு சொல்லியிருக்க. இது எங்க அம்மா சந்தேகப்படுமா? வச்சு பாருங்க. உண்மையிலே இந்த பெற்ற தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா நண்பர்களே? 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டி இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு ஏதோ விசேஷத்துக்கு கிளம்பி போகும்போது அந்த குழந்தை மூக்கு ஒளிட்டு ஓடியாந்தா 50,000 ரூபாய் பட்டு சேலையும் நினைச்சு பார்க்க மாட்டான். அதனுடைய முந்தானையை எடுத்து தன் பிள்ளையின் மூக்கை சிந்தி விடுவதுதான். நாய் கிளம்பிடுச்சு. அதோ மருமக ஏவி விட்ட எவ்வளோத்தான் இருக்குது. தாயை பற்றி பேசுகிறா, நீங்கள் கிளம்பணும். புழுதியை கிளப்பி விட்டு போகுது. நல்லா கவனிச்சு பாருங்க. மாமியா நாய் மருமக நாய் மாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தீர்ப்பு சொல்லக்கூடாம பண்ணுறதுக்கு ஏதோ பில்லி சொன்னியை வச்சு கிளப்பி விட்டு. நாய் பட்டிமன்றம் பேசுகிற இடத்துக்கு வரல, அது படுத்து கிடக்கிற இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். வந்து பார்க்குது. நம்ம இருந்த இடத்துல எந்த நாயெல்லாம் உட்காந்துருக்கு? இவ்வளவு நேரம் ரவுண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கு மேலே மணி 12 போகுது. அது வேலையை காட்டிட்டு போயிடுச்சு. சிக்னல், ஃபர்ஸ்ட் சிக்னல் முடிச்சுக்கடான்னு அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையிலே நான் இன்னைக்கு பட்டிமன்ற நடுவராக உட்காந்துருக்கேன்னா, நான் டைம்ல வாட்ச் பேருக்கு தான் கட்டுவேன், டைம் பார்க்க மாட்டேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3.25 மணி நேரம் ஆச்சுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பார்க்காம சொல்ல முடியும் தம்பி என்னால. நான் சுகர் பேஷண்ட். 2.5 மணி நேரத்தில் டேங்க் நம்பி, அப்புறம் விம்மி விம்மி வர நான் உரிமை பேச வேண்டிய. உண்மையில தாய் எப்படிப்பட்ட அந்த தாய் பொழுதுக்கு வேலை பார்ப்பா, காலம் பூரா கஷ்டப்படுவா. முன் எழுந்து பின் தூங்குவோல் நம்மளுடைய தாய். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவளை வேலைகளும் பார்த்து நைட்டு 11 மணிக்கு தூங்க போவா அந்த தாய். அவளுடைய உடம்பு அந்த